நம்ம எல்லாத்துக்குமே இங்கே இருக்க எல்லாத்துக்கிட்டையும் இருந்து ஏதோ ஒரு தேவை இருக்குல்ல, அதனால தானே இது எல்லாமே. தெளிவாக குழப்பிட்டேனா? லெட் மீ எக்ஸ்பிளைன் திஸ் கிளியர்லி. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பேரண்ட்ஸ் அவங்க நம்மளை படிக்க வைக்கிறாங்க, நமக்கு வேண்டியது எல்லாத்தையும் செய்கிறாங்க, நமக்கு அவ்வளோ லவ் தராங்க. அவங்கள்ட்ட இருந்து நமக்கு வேண்டியது அந்த படிப்பு. அது எல்லாத்தையும் தாண்டி அவங்களோட ஒரு லவ். அவங்களுக்கும் நம்மக்கிட்ட இருந்து ஒரு தேவை இருக்குது, அதுவும் ஒரு கைண்டாக லவ் தான். அடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள்ட்ட இருந்தும் ஒரு வைப், ஒரு அரவணைப்பு தேவை இருக்குது, அதுவும் ஒரு கைண்டாக லவ் தான். உங்கள் லவ்வர்கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு லவ் தேவை இருக்குது, அதுவும் ஒரு கைண்டாக லவ் தான். ரோட்டில் ஒரு பெரியவர் ரோட் கிராஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு, அதை பார்த்துட்டு அவருக்கு ரோட் கிராஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், அதுவும் ஒரு கைண்டாக லவ் தான். மழை பெய்யுது, அதை பார்த்து ரசிக்கிறோம், இயற்கைகிட்ட இருந்து கூட நமக்கு ஒரு தேவை இருக்குது, அதுவும் ஒரு கைண்டாக லவ் தான். ஆக மொத்தத்தில் இங்கே இருக்க எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு தேவை இருக்குது, அந்த தேவையோட மையப்புள்ளி லவ்வாக தான் இருக்குது. இன்னும் சிம்பிள் அண்ட் கிளியராக சொல்லணும்னா, நம்ம எல்லாத்துக்குமே வேண்டியது லவ் இல்லை, டு பி லவ்டு. லவ் தான் இங்கே ரொம்ப பற்றாக்குறையா இருக்கு. லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பா, இருக்கிறது கொஞ்ச காலம். அதனால இங்கே இருக்க எல்லாத்துக்கிட்டையும் அந்த லவ்வை பகிர்ந்துட்டு போவோமே.